அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, கோபத்தில் உங்களை வேண்டாம் என்று சென்ற நபர் கூட தேடி ஓடி வர அதீத சக்தி வாய்ந்த ஒரு முறையை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சின்ன ரேக்கி சிம்பிள் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க கூட இந்த டெக்னிக்கை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு தாங்க இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்த முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை ஆரம்பிக்கலாம். குறைந்தபட்சம் 30 நாட்கள், ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். ஒரு நேரத்தில் ஒரு நபருக்காக மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். ஒரு மாதத்திற்கு பிறகு இன்னொரு நபருக்காக இதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தி இருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் சில குறிப்பிட்ட செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஆற்றல் பூரணமாக நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க. நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது நம்பிக்கை உண்டு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட பார்த்தோம்னா அந்த அறையின் எண் 369 அப்படின்ற கவுண்டிங்ல அல்லது காம்பினேஷன்ல வர மாதிரி தான் செலக்ட் பண்ணி இருக்காரு. மேலும் இந்த 369 அப்படின்ற நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு சில இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. நம்ம சேனல்ல கூட நிறைய முறை அந்த 369 டெக்னிக்கை பார்த்திருக்கோம். ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினை குறிக்கும். எல்லா மதத்திலுமே எண்களுக்குன்னு ஒரு தனித்துவம் மற்றும் புனிதம் இருக்குங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ல டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் அதனுடைய சீரிஸ் இருக்கும். இந்த எண்களை சில முறைகள் நம்ம ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அல்லது கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலோ அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் விரும்பும் நபரை ஒரு மேக்னெட் போல அது கவர்ந்து இழுக்கும். மிகப்பெரிய மனஸ்தாபம் அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்களை கூட சுலபமாக கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு உண்டு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். ஒரே ஒரு நாள் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரேக்கி சிம்பிள் மற்றும் ஏஞ்சல் நம்பரை எழுதினால் போதும். ஒரு மாதத்திற்கு அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரேக்கி குறியீடு மற்றும் ஏஞ்சல் நம்பரை வரைவதற்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. ரெட் அல்லது பிங்க் கலர்ல
மட்டும்தாங்க இந்த குறியீட்டை வரையணும் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதணும். ரெட் அல்லது பிங்க் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம பயன்படுத்த போறதுனால நீங்க ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், அல்லது பேப்பர்ல நீங்க எழுதினீங்கன்னா அதை லேமினேட் கூட பண்ணிக்கலாம். நாம் வரைய வேண்டிய அந்த ரேக்கி சிம்பிள் ஒரு வட்டம் தாங்க, அதாவது சர்க்கிள் நீங்க வரைஞ்சுக்கணும். அந்த வட்டத்திற்குள்ளாக யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதணும். நேம் எழுதுறதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ஷார்ட் நேம் அல்லது பெட் நேம்லாம் யூஸ் பண்ணலாமான்னு தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேம் நீங்க எழுதுங்க. இன் கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேம் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனால் இனிஷியல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் எழுதினால் போதும். எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். இங்கிலீஷ்ல, தமிழ்ல அல்லது உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுடைய பெயர் தான் எழுதணும். அதற்கு கீழே ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. 19105542 19105542. முக்கியமான விஷயம், ஏஞ்சல் நம்பர்ல மிஸ்டேக் பண்ணவே கூடாதுங்க. கரெக்டா நீங்க எழுதிடுங்க. இப்ப ஏஞ்சல் நம்பருக்கு கீழே உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க எழுதி வச்சிருக்க கூடியதை ஒரு 5 நிமிடங்கள் நீங்க பாருங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய இந்த பேப்பரை பாருங்க. அதற்கு பிறகு இந்த பேப்பரை உங்களுடைய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக் குள்ள நீங்க வச்சுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு எந்த இடத்தில் இந்த பேப்பரை வைத்தால் சேஃப்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே நீங்கள் விரும்பும் நபர் கிட்ட இருந்து போன் கால் அல்லது மெசேஜஸ் உங்களுக்கு வரலாம். இன்கேஸ் ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டா கூட இந்த மெத்தடை அப்படியே டிராப் பண்ண கூடாதுங்க. 30 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இது ரொம்பவுமே முக்கியம். தினமுமே 5 நிமிடங்களுக்கு இந்த பேப்பரை எடுத்து வச்சு நீங்க பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரு நாள் மட்டும் இதை நீங்க வரைந்தால் போதும். அதற்கு பிறகு தினமும் இதே பேப்பரை ஒரு 5 நிமிஷம் நீங்க பாருங்க. இந்த டைம்ல தான் பார்க்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் அல்லது நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். 5 நிமிடங்களுக்கு பிறகு இந்த பேப்பரை திரும்பவும் நீங்க சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க. 30 நாட்களுக்கு பிறகு, அதாவது 30 டேஸ்க்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். மிகப்பெரிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சிருந்தாலும் கூட அதிகபட்சம் 2 வாரத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ரொம்பவுமே சந்தோஷமா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இன்கேஸ் 30 நாட்களுக்குள்ள நீங்க வச்சிருக்க கூடிய அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டாலோ அல்லது தொலைந்து போய்விட்டாலோ புதியதாக நீங்க ரெடி பண்ணிக்கலாம். தவறு கிடையாதுங்க. ஆனால் மேக்சிமம் அடிக்கடி அந்த பேப்பரை நீங்க மாற்றாமல் இருக்கணும். சோ அந்த பேப்பரை கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு, அதாவது யாருக்காக இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றது தெரியவே கூடாதுங்க. அந்த நபர் உங்ககிட்ட நார்மலா பேசினதற்கு பிறகும் கூட இந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ண கூடாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.